அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்களா பேட்டன் எடுத்த வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இது எப்படி ஸ்கேல் வைக்கணும் முதல்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எப்படி ஸ்கேல் வைக்கணும், ஆம்கோல் ஸ்கேல் எப்படி வச்சு கட் பண்ணுன்ற முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைக்கிறேன். அதனால் இந்த பேட்டன் வெட்டி எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்லீவ் முதற்கொண்டு வெட்டியிருந்தேன். இப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோடு இருக்கா. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்திருந்தேன். எடுக்கும்போது இந்த கோடு போட்டிருந்தேன். ரெண்டாவது இந்த பக்கம் அளவு எடுத்திருந்தேன். எடுக்கும்போது நான் கோடு போட்டு வெட்டியிருந்தேன். வெட்டிட்டு இங்கிட்டு திருப்பி பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் அடிச்சிருச்சு. ஏன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அளவு இந்த பக்கம் இருந்து போட்டாலும் இந்த பக்கம் இருந்து போட்டாலும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போய் வீடியோ செக் பண்ணேன். வீடியோ செக் பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா, இங்கிட்டிருந்து 8.5 3 கோடு வச்சுருந்தேன். பட்டு அதே இது இந்த பக்கம் இருந்து மாற்றி வரும்போது 8.25 3 கோடு சொல்லிட்டேன். அதனால தான் இந்த இது வந்துருச்சு. இப்போ இதை நான் செக் பண்ணிக்கிறேன். உங்கள் முன்னாடியே இன்னொரு வட்டம் செக் பண்ணிவிட்டு அதை தான் திருப்பி அதை கட் பண்ணிடுறேன். ஒம்போதரை 3 கோடு. அப்போ மைனஸ் பண்ணிக்கிறேன். இது 8.5 3 கோடு. இப்போ நான் அந்த பக்கம் பார்க்கல. நான் வருவனதை இங்கிட்டிருந்து வெட்டிக்கிறேன். இப்படி தாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கட்டிங் இந்த பக்கம் கட்டிங் வந்துருச்சு. அந்த வீடியோவில் 8.5 3 கோடுக்கு 8.25 3 கோடு சொல்லிட்டேன். அதனால தான் இப்போ இதில் ஸ்லீவையும் நான் சரி பண்ணிடுறேன். இப்போ நான் இது விரிச்சே வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 1/4 இன்ச்சுன்றது எல்லாத்துலேயும் அடிச்சிடும். அப்புறம் தைக்கும்போது சிரமமாயிடும். அதுக்காக தாங்க. இப்போ நான் இதை வெட்டிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அதனால் இது நினச்சிக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த இதை சரி பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இது புரியும். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து நம்ம போன வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த இது ஏன் இப்படி கட் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த பேட்டர்ன் நான் எடுத்துட்டேன். இதை வச்சு தான் வருவி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்றத பார்த்துருமா? இப்போ வாங்க.
அதையும் செஞ்சுருவோம். இப்போ தேவையில்லை, இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுறேன். இப்போ ஒயிட்டுங்க சூப்பராக இருக்குது அந்த ஃபேப்ரிக்கு, பியூர் ஒயிட்டு. இதை நான் இது கேட்டிருந்தேன் இல்லையா, போன வீடியோ பார்த்தவங்க தெரியும். நான் கேட்டிருந்தேன் இதுக்கு எத்தனை மீட்ரு துணி வேணும்னு நான் கேட்டிருந்தேன். பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிறது இல்லை, நீங்களே தெரிஞ்சு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ இந்த இதில் வந்து 44 இருக்கு இல்லையா, 44 வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு இல்லைங்களா, ஹைட் 44 இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மொத்தையாக விரிச்சுக்கிறேன். மொத்தையாக விரிச்சு இப்படி டபுளாக எடுத்துக்கிறேங்க. வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணே போகிறதே இல்லை, ஸ்கிப் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இந்த பக்கம் நான் ஒத்தையாக மடிச்சுக்கிறேன். இப்போ பேக் நெக் எடுத்துக்கிறேன். கரெக்டாக வைங்க, முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கரெக்டாக வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு கரெக்டாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 11 டேப் அளவு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மடிங்க. 11 இன்ச்சஸ்ஸு டேப் அளவு வச்சுட்டு மடிச்சுட்டு இந்த இதை அப்படி வச்சுருங்க. அதே மாதிரி அதையும் இப்படி வச்சுருவோம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு வட்டம் நான் டேப் எடுத்து செக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 22 இருக்கு.
இந்த பார்ட்டு 44 இருக்குனுங்க. இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை மாதிரி செய்ய முடியும். வச்சுட்டேன், கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் இந்த இடத்துல லூஸ் இருக்குது, இதை நான் இழுத்து கரெக்டாக வச்சா எனக்குள்ளே கரெக்டாக வந்துடுது. அயன் பண்ணி வைங்க, நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அயன் பண்ணி வைங்க. ரெண்டுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துங்க. இங்கேயும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வச்சுருக்கேன், இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். நான் இப்படி லூஸ் இழுத்திங்கன்னா தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் மேட்ரு. இவங்க நெக்கு வேணான்ட்டாங்க, கழுத்து கட் பண்ணி வேணான்ட்டாங்க. பட்டு நான் அதனால கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன் 3 இன்ச்சுக்கு. ஓகே, இப்போ நான் சுடிதார் பேட்டர்னில் வச்சு வருவிட்டேன். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேக்கு, ஆமாங்க, இது ஃப்ரண்ட்டு எஃப். ஓகேங்களா? பேக்கில் வந்து நான் பேக் நெக்கில் வந்து நான் 5 வச்சுக்கிறேன். நாளை முக்கால் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே தான் ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்து 5 முக்கால் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த 3 இன்ச்சிலேருந்து இங்கே 16 வச்சு இந்த வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்துச்சு.